கோவிலேருந்து பணம் எடுக்கிறாங்க, கோவிலேருந்து பணம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க, அதை தவிரவும் கோவில்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இந்த துறையை உத்தமர்கள் துறைன்னு சொல்லுவேன். 25 வருஷமா வாடகையே கொடுக்கும். அதுவும் குறைந்த அளவுக்கு இவர்களே போட்டுக்கொண்ட வாடகையை கூட கொடுக்கல. இப்ப நான் இதில் ஆர்டிஐல கேட்டேன், சரி இந்த கட்டணம் கட்டினீங்களே அது எந்த கோவில் பணம், எப்படி எடுத்தீங்கன்னு. அதுக்கும் பதில் ஆணையர் என்ன செய்யறாரு தெரியுமா? தன்னுடைய துறை அலுவலகம் இருக்கு இல்லையா, நுங்கம்பாக்கம். இந்த நுங்கம்பாக்கத்தில் அப்பப்போ ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ்லாம் வரும். அதுக்கு மாங்காடு கோயிலேருந்து 5,30,000 அப்புறம் திருவேற்காடு கோயிலேருந்து 5,30,000. அப்புறம் அந்த ரிசப்ஷன் ரூம்னு ஒன்று புதுசாக பண்ணாங்க. அந்த ரிசப்ஷன் ரூம் செலவு 5 லட்சத்து சொச்சம் வடபழனி கோயில். ஆணையரோட கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு இல்லையா, நீங்கள் அடிக்கடி ஃபோட்டோலாம் பார்ப்பீங்க. சேகர் பாபு அவர்கள் உட்கார்ந்து கொண்டு, துறை செயலாளர் இருப்பார், துறை ஆணையர் இருப்பார், இந்த எல்லா அலுவலர்களும் உட்கார்ந்து ரிவ்யூ மீட்டிங்லாம் நடக்கும். அந்த ஹாலோட அக்வாஸ்டிக்ஸ் சில லட்சம் செலவு செய்து வடபழனி கோயில். அதாவது கோவில் பெயரில் வாங்கல, தன் பெயரில் தன் பெயர் ஒரு 59 கோடி ரூபா. அந்த சுத்தி இருக்கிற ஒரு 58 ஏக்கர் எடுத்து பணம் எடுக்கிறது கோவில் நிதியிலிருந்து, நிர்வாக நிதியிலிருந்து சொத்தை தன் பெயரில் வாங்க. இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல சில இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அந்த இன்ஜினியருக்கு ஒரு கார் வேணும்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு உயர் பதவியில் இருப்பார். சரி, இங்கே திருவேற்காடு கோயிலேருந்து வாங்கு, இல்லை அந்த கோயிலேருந்து வாங்கு. ஒரு கோயிலேருந்து ஒரு பொலிரோ ஜீப்பை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு தாசில்தார் இருப்பார், நிலங்கள்லாம் பார்த்துக்கு, அவருக்கு ஒரு கோயிலேருந்து பணம் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் கோயில்களை சேர்ந்த வாகனங்கள் எவ்வளோ இருக்குன்னு கணக்கே இல்லை. ஒரு 3 மாசத்துல ஒரு சர்க்குலர் வெளியிடுறாரு. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் அரசு விதிகளை பின்பற்றி அந்தந்த கோயிலுக்கு வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். இப்போ கோயிலில் 30 லட்சம் ரூபாய்க்கு இன்னோவா கிறிஸ்டா வாங்கி 78,000 80,000 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வாங்கி அதில் ஒரு சுழல் விளக்கு இருக்குன்னா, அப்போ கோயில் குங்குமம் தயாரிக்கிறோம், நிலங்களை போய் பார்வையிடுறோம், கொய்யா தோப்பு இருக்கு, அது இருக்குன்னு இதை கதை விட்டுட்டு யாருக்கு கார் வாங்கி? நீங்க நிறைய ஆவணங்கள் கொடுத்துருக்கீங்க. மேலோட்டமா பார்த்தாலே பகீர்னு இருக்கு. கோயில்ல சீரியல் லைட் போட்டாங்களோ தெரியாது. இது வந்து அலுவலகத்துக்கு சீரியல் லைட் போடுறாங்க. இதமா இவங்க பெரிய கோயில் கட்டின மாதிரி இல்ல, அந்த பரம்பரையில வந்த மாதிரி இதுக்கு சீரியல் லைட் போட்டுட்டு அதுக்கு எங்க இருந்துடா பணம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோயில்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க. ஆணையர் அலுவலக பயன்பாடு பென்டிரைவ் வாங்கியவர். 4 இதழ் ஆணையர் அலுவலகம் மற்றும் பிரிவு அலுவலகம் பயன்பாடு ஒரு 8,570. சுதந்திர தினம் புகைப்பட செலவு, சுதந்திர தினம் ஒளிபெருக்கி அமைத்த செலவு, சுதந்திர தினம் கொடி சாக்லேட் வாங்கியது. கொடி சாக்லேட் 4,084 ரூபாய். இந்த கோயில் பண்ண பாவம் என்ன தெரியுமா? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நடந்து போற தூரத்துல அது இருக்கிறதா பாவம். அதுக்கு வர பணம் அத்தனையுமே அப்படியே உறிஞ்சுறாங்கன்னு நல்லா தெரியும். இது நல்ல எவ்வளவோ வரணும், லட்சக்கணக்கில் வரணும், கோடிக்கணக்கில் வரணும். அது வர பணத்தை பக்கத்தில் இருக்கா, சரி அங்கேருந்து டிஃபன் சொல்லுப்பா, அங்கேருந்து காஃபி சொல்லுப்பா, அங்கேருந்து வாட்டர் கேன் சொல்லுப்பா. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாறிடுச்சு. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், சமயபுரம், மண்ணச்சநல்லூர் வட்டம். ஆணையர் அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் இத்திருக்கோயில் சீருந்து. முதல்ல கோவிலுடைய காரு, ஆமா, இத வந்து ஆணையர் அலுவலகத்துல வச்சிருக்காங்க. ஸ்கார்பியோ கார் நினைக்கிறேன், அது குறிப்பிடல. இதுக்கு எரிபொருள் பயன்படுத்துவதற்கான செலவு தொகை அவங்க ஓட்டுவாங்க. அதுக்கு ஃபியூவலும் மாரியம்மன் தான் கொடுக்குறாங்க, சமயபுரம் மாரியம்மன் தான் கொடுக்குறாங்க. பக்தர்களுக்கான பிரசாதம் தயார் செய்யும் நிலையம், பக்தர்களுக்கான குங்குமம் தயாரிப்பு நிலையம், பக்தர்களுக்கான அமாவாசை மண்டபம். ஏன் சிரிக்கிறீங்க? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று நம்மோடு உரையாட வந்திருப்பவர் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு டி.ஆர். ரமேஷ். டி.ஆர். ரமேஷோட நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமாக அவர் வந்து தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை ஹெச்ஆர்என்சி மீது பல குற்றச்சாட்டுகளை அவர் தொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட சில கோயில்களை பார்த்தோம், அப்புறம் பொதுவான சில விஷயங்களை பார்த்தோம், சிதம்பரம் கோயிலை பற்றி விரிவாக பார்த்தோம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சி மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி, கோவிலுடைய நிர்வாகம் தொடர்பாக, மற்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக.
இப்போ ஹெச்ஆர்என்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்கு, இருக்கு. அதன் கீழே ஹெச்ஆர்என்சியில் அலுவலர்கள் வேணும். ம். அப்போ அவர்கள் இயங்குவதற்கு அவர்களுக்கு சம்பளமோ அவர்களுடைய செயல்பாடுகளுக்கான கட்டணங்களோ அவர்களுக்கென்று செலவு வேணும் இல்லையா? ஆமாம், அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சஸ், அது வந்து சேலரியிலேருந்து ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஆமாம். அது ஹெச்ஆர்என்சி ஆக்ட் என்ன சொல்லுது, அவங்களுக்கு யார் பணம் தரணும், எப்படி அவர்கள் இயங்கணும். ஏன்னா நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இவர்கள் எப்படி இயங்கணும் அப்படின்னு நீங்க, அதாவது உங்க கருத்தை சொல்லலை, சட்டம் என்ன சொல்லுதுங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நம்ம எப்போவுமே சட்டத்தை தான் பேசுகிறோம். ஓகே, இதில் நீங்கள் எழுப்பினது மிக மிக அருமையான கேள்வி. பலருக்கு இதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது முதல்ல நம்ம அடிப்படையாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சட்டத்தை பார்க்கணும். சரி. அதில் ஷரத்து 27, ஆர்டிகல் 27, அது என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணம், அரசாங்கத்தின் பணம், இதை எதையுமே நீங்கள் வந்து ஒரு மதத்தின் பாதுகாப்பிற்காகவோ அதனுடைய பயன்பாட்டிற்காகவோ செலவு செய்ய முடியாது, கூடாது. இது தடை செய்யப்பட்டுள்ள விஷயம். அரசியல் நிர்ணய சட்டம் ஷரத்து 27, அரசு பணம் கோயிலுக்காகவோ மசூதிக்காகவோ சர்ச்சுக்காகவோ குருத்வாராக்காகவோ செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த கும்பமேளா வருது, அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்களே கோடிக்கணக்கில் அரசு. அது கும்பமேளாங்கிறது மிகப்பெரிய அளவில் ஜனங்கள் கூடுகின்ற இடம். அப்போ என்ன பண்ணக்கும், அதே மாதிரி மகாமகம் வருகிறது. அப்போ வந்து அரசு வந்து அதை கட்டுக்கோப்பாக நடத்தி மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய சுகாதாரம், சட்டம் ஒழுங்கு, பயண வசதிகள், அப்போ தடுப்பூசிலாம் போடணும்னா அது, இதுக்கெல்லாம் அவங்க செலவு செய்கிறது எந்த தவறும் இல்லை. இது குறித்து பல தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ப்ரமோஷன் ஆஃப் ரிலிஜன், அப்போ நேரடியாக ஒரு கோவிலுக்கு ₹1 கூட அவங்க தர முடியாது, தரக்கூடாது. இப்போ வந்து புராதன கோயில்களுக்கு புனருத்தானம் செய்வதற்குலாம் கொடுக்குறாங்க. அது வந்து இந்த ஹெரிட்டேஜ் ஆஸ்பெக்டில் வந்துடும். ஆனால் நாட் ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட். அதே மாதிரி பழைய மசூதிக்கோ இல்லை பழைய சர்ச்சுக்கோ எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வந்து மத கண்ணோட்டத்தோடு பொதுவாக யாரும் பார்ப்பதில்லை. சரி. ஆனால் அரசியல் சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. வரி பணத்தை, அரசு பணத்தை நீங்கள் மத விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடாது. அப்போது நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை, ஹெச்ஆர்என்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி 1951 உருவாக்கப்பட்ட துறை இது, அரசு துறை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் கமிஷனர் இருக்கார், அடிஷ்னல் கமிஷனர் இருக்கார், ஜாயின்ட் கமிஷனர் இருக்காங்க, இப்படி பல அலுவலர்கள் இருக்காங்க. 668 செயல் அலுவலர்கள் இருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல கிளாரிஃபிகேஷனே கேட்டுறேன். அப்போ ஹெச்ஆர்என்சி அலுவலர்களுக்கு அரசு நேரடியாக சம்பளம் கூட கொடுக்க முடியாது? இல்லை, கொடுக்கிறார். அதாவது ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக நான் அதான் சொல்ல வரேன். சொல்லுங்கள். என்ன வரேன்னா, இந்த இவர்களுடைய சம்பளம், மற்ற அந்த அலவன்ஸு, கிராஜுவிட்டி, பென்ஷன் எல்லாமே இது ஒரு பெரிய தொகை. இதை தவிர இந்த அலுவலகங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, ஆணையர் அலுவலகம் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் செலவு, கேன்டீன் செலவு, இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி, இது போன்ற செலவுகள், இப்படி பல செலவுகள் இருக்கும் இல்லையா, நிர்வாக செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாவற்றையுமே அரசு முதலில் கொடுத்து விடும். மாதம் மாதம் வரக்கூடிய செலவுகளை அரசு கொடுத்து விடும். இப்போ கமிஷனருக்கு சம்பளம் நேரடியாக அரசாங்கத்திலேருந்து வரும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு சம்பளம் நேரடியாக வரும், அந்த செக்ஷனில் இருக்கிற பியூன் முதற்கொண்டு எல்லாருக்கும் நேரடியாக சம்பளம் வந்துடும், as long as he is a employee of the HRNC department. சரி, இப்போது நவம்பர் மாதம் சம்பளம் கொடுத்தாச்சு. அப்போ கமிஷனர் வந்து இந்த துறை சம்பள செலவு இவ்வளவு, அலவன்ஸ் இவ்வளவு, எங்களோட எலக்ட்ரிசிட்டி மற்ற செலவுகள் இவ்வளவுன்னு ஒரு பட்டியல் போட்டு அரசுக்கு அனுப்புவார். சரி. அரசு சரி பார்த்து விட்டு அந்த பணத்தை வந்து அவங்க சம்பளம் கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு கொடுத்த பணத்தை ரீஎம்பர்ஸ்மெண்ட் கோயில்களிடமிருந்து எடுத்து, கோயிலிருந்து 12% வசூலிக்கிறாங்க இல்லையா நிர்வாக கட்டணம்னு. சரி. 4% தணிக்கை கட்டணம் வசூலிக்கிறாங்க இல்லையா, அது வந்து எதில் போகுது அப்படின்னா நேரடியாக அரசுக்கு போகிறது கிடையாது. இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாக ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டில் போட்டு அப்பப்போ அதுலேருந்து எடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சரி. அப்போ நீங்கள் டெக்னிக்கலி அரசு இவர்களுக்கு சம்பளம் தருவது கிடையாது, கோயில்கள் தான் கொடுக்கின்றன. கோவில்கள் தான் சம்பளம் கொடுக்குது. ஆமாம், கன்வீனியன்ஸ்க்காக அரசு முதல்ல கொடுத்துட்டு திரும்பி வாங்கிடுது. ஆமாம், இல்லைன்னா கோயிலில் இந்த நிர்வாக ஃபண்டுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்கனாக்க அதுக்கு காலதாமதம் மற்றெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆமாம். ஸோ எஃபெக்டிவ்லி இது வந்து ஒரு
ஒரு பாரோயிங் தான். நான் முதல்ல கொடுத்துட்றேன், ஆமாம், ஆனா திருப்பி வாங்கிடுறேன், ஒத்த பைசா விடாம வாங்கிடுறேன். ஒத்த பைசா விடாமல் வாங்கி ஆக வேண்டும். சரி. கோயிலுக்கென்று வேலை செய்பவர்களுக்கு அரசு கொடுக்க முடியாது. இதான் நிதர்சனம். இதான் அது. இப்போ பிற மதங்களுக்கும் அப்படித்தான் இருக்கணும். பிற மதங்களுக்கு அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் போடுறது கிடையாது. சரி, அது அது வேற மாதிரி போயிடுது. அதனால அதுக்குள்ள விட்டுருவோம். நம்ம விட்டுருவோம். ஃபோக்கஸ் வந்து இந்து சமய அறநிலையத்துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும், பர்மனன்ட் அண்ட் டெம்பரரி எம்ப்ளாயீஸ், எல்லாருக்கும், ஆல் அதர் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், ரன்னிங் காஸ்ட் எல்லாமே நீங்க வந்து இந்த கோவிலிடமிருந்து பெறக்கூடிய 12% வருமானத்தை ஒரு ஃபண்டாக வைத்து, ஒரு நிதியமாக வைத்து, அதிலிருந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். இது எல்லாத்துக்கும். ஆமா. சரி, இப்ப அடுத்தது வந்து எனக்கு ஒரு அலுவலகம் வேணும், ஒரு கட்டடமே வேணும் இல்லையா? நான் சும்மா தெருவில் உட்கார்ந்து பண்ண முடியாது. எனக்கு டேபிள் வேணும், சேர் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், கார் வேணும், இப்படி பலதும் தேவைப்படுது இல்லையா? அப்ப அதையும் நான் இந்த 12% இருந்து எடுத்துக்கலாமா? நீங்க ஒரு அருமையான வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, ரன்னிங் காஸ்ட். இப்போ இது வந்து 92ங்கிற பிரிவு ஹெச்ஆர்என்சி சட்டத்தில் அதுலேருந்து எடுக்கிறாங்க. அதை எதுக்கு பயன்படுத்தலாங்கிறது 96 பிரிவு. அந்த 96 பிரிவு பார்க்கும்போது இவர்களுடைய எக்ஸ்பென்சஸ், செலவுகள்னு தான் சொல்லுது. அந்த செலவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரெக்கரிங் ஆர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், நாட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இதை வைத்துக்கொண்டு ஒரு சொத்து வரக்கூடாது, அதான் அசையா சொத்து இந்த துறைக்கு வரக்கூடாது. அது வந்து விட்டால் அது ப்ராஃபிட் ஆகிடும். அப்படி ப்ராஃபிட்னு வந்தால் அது இந்து மக்கள் மீது விதிக்கப்படும் வரியாக ஆகிவிடும். ஸோ அவங்க வந்து உண்மையிலேயே சொந்தமாக ஒரு கட்டடத்தை எழுப்ப முடியாது. அவங்களுக்கு அரசு நிலம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் அரசிடமிருந்து பணம் பெற்று அவர்கள் கட்டிடம் கட்டிக்கொள்ளலாம். ஏன்னா அது வந்து பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். சரி, அது அரசு கட்டடமாக இருக்கும். அரசு கட்டிடமாக இவர்கள் அதற்கு வாடகை தர வேண்டும். வாடகை தரலாம். இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இதில் அதுவும் கடந்த ஒரு 15 வருஷமாக மிக மோசமாக வந்துவிட்டது. கோயில் நிலத்தை எடுத்து இவர்களுடைய துறை அலுவலகம் கட்டுகிறார்கள். அதுவும் யாருடைய பணத்தில் கட்டுகிறார்கள் என்றால் பல்வேறு கோயில்களிலிருந்து பணத்தை எடுத்து கட்டுகிறார்கள். இதை வந்து செய்யவே முடியாது. they are creating assets for the department with the temple money. ஓகே, ஸோ இது எல்லாமே நான் கிளாரிஃபிகேஷன் தான் கேட்குறேன். டிபார்ட்மெண்ட் என்பது தனி, கோவில்கள் தனி. ஆமாம். கோவில் பணத்தை, அந்த 12% நிதியத்தின் பணத்தை டெம்பிள் ஃபண்ட் எடுத்து, இல்லை டெம்பிள் ஃபண்டுன்னு சொல்லலை, அதுக்கு என்ன பேர்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக நிதி. நிர்வாக நிதியிலிருந்து பணம் எடுத்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொத்தை உருவாக்க கூடவே கூடாது. ஆனால் அது நடக்கிறது. அது 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 அதுக்கு சில எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள், அது பார்த்துருவோம். அதை ஒன்று இல்லை, இப்போ சென்ற மாதம் மதுரை அமர்வில் நான் ஒரு வழக்கு தொடுத்து, பழனி சுற்றி உள்ள இடங்களெல்லாம் இந்த துறை வாங்குகிறது. லேண்டு டேக் ஓவர் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி, பொது நலனுக்காக எடுப்பாங்க இல்லையா? சரி, அது மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்து பழனி கோயில் உள்ள வசதிகள்லாம் பெருக்கிறோம், அங்கெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு எடுத்து தன்னுடைய பெயரில் வாங்க பார்த்தது. அதாவது கோவில் பெயரில் வாங்கல, தன் பெயரில் ஒரு 59 கோடி ரூபா அங்கே சுற்றி இருக்கிற ஒரு 58 ஏக்கரை எடுத்து பணம் எடுக்கிறது கோவில் நிதியிலேருந்து, நிர்வாக நிதியிலேருந்து. ஆமாம். சொத்தை தன் பெயரில் வாங்குது. இதை கொடுத்த இந்த வழக்கை தொடுத்து என்னுடைய வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் இது பேசுகிறார். அப்போ பேசும்போது டெவலப்மெண்ட்டு பெனிஃபிட்ஸ்ன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, அந்த அமர்வு ஃபஸ்ட்டு அதை பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அது தங்களுடைய பெயரில் என்னது டிபார்ட்மெண்ட் பேரில் வாங்குறாங்களா? பணம் யாருது? பண நிதி, இந்த நிதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட், நிர்வாக நிதி பண்ணவே முடியாது. ஸோ சட்டத்தில் அதெல்லாம் தெளிவாக இருக்குது. அது ஸ்டே ஆர்டரே கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து நாங்கள் 2-3 பேர் கொடுத்துட்டோம், அதை கொடுத்துட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் அரசு எடுப்பதாக இருந்தாலும் அரசு பலம் கொடுக்கட்டும். சரி, இப்போ இந்த கேஸ்லேயே வந்து நாங்கள் வந்து நீங்கள் நிலம் எடுக்கிறதெல்லாம் நாங்கள் சேலஞ்ச் பண்ணல, இந்த நிர்வாக நிதியிலேருந்து நீங்கள் எடுக்கிறத கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி தான் சொல்கிறோம். அதை நீதிமன்றம் சிறப்பு அமர்வுக்கு மாற்றியிருக்கிறது. என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. இந்த துறையில் வந்து ஆய்வாளர்னு ஒரு பதவி இருக்குது, இன்ஸ்பெக்டர். அந்த பதவி வந்து சட்டத்தில் அத்தாரிட்டிஸ்னு சொல்லப்படாத பதவி. அவர்களுடைய அலுவலகம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 அலுவலகம் இந்த நிர்வாக நிதியிலேருந்து எடுத்து கட்டிட்டாங்க.
ஒரு ஆஃபீஸுக்கு 12 லட்சம்னு ஆவரேஜாக வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் தி ஃபண்ட். இந்த ஃபண்டில் இதை எடுக்க முடியாது, எடுத்துட்டாங்க, சொத்து உருவாக்கியிருக்காங்க. சரி, இது இது ஒரு சேலஞ்ச் இருக்குது. சரி. இப்போ சின்னி ராமசாமி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது வெள்ளூரில். ஆ. அந்த நிலத்தில் வெள்ளூர் ஜேசி ஆஃபீஸை கட்டியிருக்காங்க. ஓகே. திருவானைக்காவல் கோயில் சொத்தில் திருச்சிராப்பள்ளி ரீஜனல் ஜேசி ஆஃபீஸை கட்டியிருக்காங்க. மதுரை கோயிலுக்கு உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொத்தில் பல கோயில்களிலிருந்து பணம் எடுத்து ஜேசி ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ் கட்டும் பொழுது அது யாருடைய சொத்தாக இவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள்? அதுதான் ஒன்றுமே தெரியல, அது கிளாரிட்டி இல்லை, முழு விவரம் கிடைக்கல. ஆனால் எவ்வளோ செலவு பண்ணாங்க, அந்த கமிஷனர் அதுக்கு போட்ட உத்தரவு எல்லாமே சட்டவிரோதம், அந்த உத்தரவெல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே. பார்க்கும்போது மிக மிக அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. கோயில் பணத்தை எடுத்து கோயில் நிலத்தில் இவர்களுடைய அலுவலகம் கட்டுகிறார். கட்டிவிட்டு அதுக்கு வாடகையும் கொடுக்கறதில்ல. கோயில் நிலத்தில் தானே இருக்குது கட்டணம். அதுதான் கேட்டேன், யாருடைய சொத்தாக அது பதிவாகி இருக்கிறது என்று. அது வந்து கோயில் நிலத்தில் கட்டினா நீங்கள் கோயில் சொத்து தான். அப்போ கோயிலுக்கு தான் நீங்கள் வந்து வாடகை தரணும். அதுவும் தர்றது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மயிலாடுதுறை ஜேசி ஆஃபீஸ் இருக்குது. இந்த கும்பகோணத்துலேருந்து ஆரம்பித்து பல ஊர் கோயில்களை அது மேற்பார்வை பார்க்கின்ற ஒரு ரீஜன். நாகநாத சுவாமி கோயில், ஒப்ளியப்பன் கோயில், அதெல்லாம் அங்கே தான் வரும். இந்த மயிலாடுதுறை ஜேசி ஆஃபீஸில் கட்டுறது எங்கன்னா சம்பந்தர் கோயில்னு ஒரு கோயில். மயிலாடுதுறைக்கு ஆரம்ப கட்டத்துலேயே அந்த ஊர் இருக்குது. சரி. அங்கே ஒரு அலுவலகம் கட்டிட்டாங்க, கோயில் வாசல்லையே கட்டியிருக்காங்க. கட்டிட்டு அதுக்கு என்னென்னா பல கோயிலேருந்து பணம் எடுத்திருக்காங்க. சுவாமிநாத சுவாமி கோயில், அப்புறம் திருமணஞ்சேரி கோயில், இப்படிலாம் பணம் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னாக்க வாடகையை எழுப்பலன்னு நான் கேள்வி எழுப்புகிறேன். வாடகையை கொடுக்கலன்னு ஏனோ தானான்னு ஒரு கணக்கை போட்டு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக 2000 ரூபா மாத வாடகை, 2000 ரூபா மாத வாடகையும் கொடுக்கல. ஃபிக்ஸ் பண்ணது அடிமட்டமான ஒரு ரெண்ட்டு, ஆனால் அதையும் கொடுக்கல. ஏன்னா ரெண்டுமே இவங்க தான் நிர்வகிக்கணும். வாடகையை வசூல் பண்ணுறது இவங்க தான், வாடகை கொடுக்க வேண்டியது இவங்க தான், வாடகை நிர்ணயம் பண்ணதும் இவங்க தான், நிர்ணயம் பண்ணுறது இவங்க தான். அப்போ கம்ப்ளீட் அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ், மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் டெம்பிள் ப்ராப்பர்ட்டி, இது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். பழைய ஐபிசி சட்டத்தில் 409 10 ஆண்டு சிறை செல்ல வேண்டியவர் இந்த ஜேசி. இதுக்காக பல கோயிலேருந்து பணம் எடுக்கிறார் இல்லையா, அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறார் இல்லையா ஆணையர், இவங்கெல்லாம் 10 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க. சரி, அடுத்து இன்னொன்று சொல்கிறீங்க, கோவிலேருந்து பணம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்டுலேருந்தும் பணம் எடுக்கிறாங்க, அதை தவிரவும் கோவிலேருந்து பணம் எடுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இந்த துறையை உத்தமர்கள் துறைன்னு சொல்லுவேன் வேடிக்கையாக. ஏன்னா யாருக்குமே தோணாத ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் இந்த துறையில் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஜேசி ஆஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, ஜாயின்ட் கமிஷனர் இணை ஆணையர் அலுவலகம்னு கட்டியிருக்காங்க கோயில் இடத்துல. இப்போ திருநெல்வேலியில் இவங்களுக்கு இணை ஆணையர் நிலம் இது ஆஃபீஸ் வரும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அங்கே திருநெல்வேலியில் திருச்செந்தூர் கோயில் சுவாமியோட நிலம் இருக்குது. ஓகே. அதில் இணை ஆணையர் அலுவலகம் கட்டிட்டு 2001 இன்னி வரைக்கும் வாடகை கொடுக்கல. சரி. அந்த வாடகையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, குறைஞ்ச வாடகையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதை திருச்செந்தூர் கோயில் தணிக்கை செய்த அந்த ஆடிட்டர்ஸ்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 25 வருஷமாக வாடகையே கொடுக்கல. அதுவும் குறைந்த அளவுக்கு இவர்களே போட்டுக்கொண்ட வாடகையை கூட கொடுக்கல. இப்போ நான் இதில் ஆர்டிஐயில் கேட்டேன், சரி இந்த கட்டணம் கட்டினீங்களே அது எந்த கோயில் பணம், எப்படி எடுத்தீங்கன்னு, அதுக்கும் பதில் வரல. அப்போ எனக்கு சந்தேகம் வருமா வராதா? ஏன்னா மற்ற இடத்துல பண்ணியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில் கோயில் பணத்தை எல்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க, மதுரையில் கோயில் பணத்தெல்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க, சம்பந்தர் கோயில் நிலத்தில் பல கோயில்கள் பணத்தை எடுத்து மயிலாடுதுறையில் கட்டியிருக்காங்க. அப்போ இங்கேயும் அது மாதிரி தானே செஞ்சுருக்கணும். இந்த மதுரைக்கும் வாடகை கொடுக்கல, திருச்சிராப்பள்ளிக்கும் வாடகை கொடுக்கல. திருச்சிராப்பள்ளியில் ஒரு ஒரு 18,000 போல் வாடகை ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது திடீர்னு குறைச்சிட்டார், இது அதிகமாக இருக்குது அப்படின்னு. உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வாடகை மேலே போயிட்டே இருக்குது. ஆமாம். ஹெச்ஆர்என்சிக்கு மட்டும் கோவில் நிலத்தில் கட்டும்போது மட்டும் வாடகை வந்து குறைச்சிக்கிட்டே போகும். இது வந்து சொத்துக்களை உருவாக்குறாங்க, தவற எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்க வேண்டியவர் ஆணையர். ஆனால் இதுக்கு அப்ரூவல் தரவரும் அவர் தான். அப்ரூவல் தரது மாத்திரம் இல்லை, அந்த ஆணையர் என்ன செய்கிறார் தெரியுமா, தன்னுடைய துறை அலுவலகம் இருக்கு இல்லையா நுங்கம்பாக்கத்தில்,
ம். இந்த நுங்கம்பாக்கத்தில் அப்பப்போ ரிப்பேர்ஸு மெயின்டெனன்ஸ்லாம் வரும். அதுக்கு மாங்காடு கோயிலேருந்து 5,30,000 அப்புறம் திருவேற்காடு கோயிலேருந்து 5,30,000 அப்புறம் அந்த ரிசப்ஷன் ரூம்னு ஒன்று புதுசாக பண்ணாங்க. அந்த ரிசப்ஷன் ரூம் செலவு 5 லட்சத்து சொச்சம் வடபழனி கோயிலேருந்து. ஆணையரோட கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு இல்லையா, நீங்கள் அடிக்கடி ஃபோட்டோலாம் பார்ப்பீங்க. சேகர் பாபு அவர்கள் உட்காந்து கொண்டு துறை செயலாளர் இருப்பார், துறை ஆணையர் இருப்பார், இந்த எல்லா அலுவலர்களும் உட்காந்து ரிவ்யூ மீட்டிங்லாம் நடக்கும். அந்த ஹாலோட அக்வாஸ்டிக்ஸ் சில லட்சம் செலவு செய்து வடபழனி கோயிலிருந்து. ஆணையர் அலுவலகத்து டாய்லெட்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணது வடபழனி கோயில் பணத்துலேருந்து. இப்போ ஆணையர் அலுவலகத்தில் ஒரு லைப்ரரி கட்டியிருக்கேன், சிறிய லைப்ரரி. அதில் பல புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அது எங்கேருந்து எடுத்து கட்டினாங்கன்னு பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபா திருத்தணி கோயிலேருந்து எடுத்து கட்டியிருக்கேன். இதை நான் என்னுடைய வழக்கு ஒன்றில் குறிப்பிட்டு போட்டிருந்தேன். இப்போ பதில் சொல்கிறாங்க, இந்த கவுண்டர் போடுவாங்க இல்லையா, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க. இந்த பணம் எடுத்து கட்டினது உண்மைதான். ஆனால் அந்த லைப்ரரியில் பல சட்ட புத்தகங்கள் இருக்குது. இந்த ஆணையர் பல வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் சட்ட புத்தகத்தை உபயோகப்படுத்துவார். சரி, அப்போ நீங்கள் உங்கள் பணத்துலேருந்து வாங்குங்க. உங்கள் பணம் நீங்கள் சொல்கிறது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்லேருந்து வாங்கிக்கோங்க, இல்லை கமிஷனர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கட்டும். கமிஷனர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுன்னு சொல்கிறது நியாயமா? அது இப்போ திருத்தணி கோயிலில் திருடுறது அது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். நான் அதை தான் சொல்ல வரேன். நீ திருடுறதுக்கு முன்னாடி என் பாக்கெட்டில் எதாவது எடுத்து போட்டுருந்தேன்னா நீ யோகியம். இல்லைன்னா you will be an accused under section 409 of the IPC. ஓகே. ஸோ அதிகபட்சமாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்டிலேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், அதுவும் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஜஸ்டிஃபையபிள் எக்ஸ்பென்சஸ். இதில் பலது நீங்கள் சொல்கிறது பார்க்கும்பொழுது ஜஸ்டிஃபைபிளே கிடையாது. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மோசடி என்ன தெரியுமா? 2021 திமுக ஆட்சிக்கு வருது. குமரகுருபரன் ஒருத்தர் வர்றார் கமிஷனராக. அவர் வந்தவொடனே ஒரு சர்க்குலர் வெளியிடுறார். இந்த துறை மிக மிக வெளிப்படையாக எல்லாம் நடக்கும், யாருக்கு எந்த தகவல் வேண்டுமென்றாலும் he should not run pillar to post அப்படியே போடுறாரு. அவர்கள் எல்லாம் கிடைக்கணும், ட்ரஸ்டீஸ்லாம் வெளிப்படையாக நடத்தணும், ட்ரஸ்டியே கிடையாது எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 3 மாதத்தில் ஒரு சர்க்குலர் வெளியிடுறார். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் அரசு விதிகளை பின்பற்றி அந்தந்த கோயிலுக்கு வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். வெஹிக்கிள்னால் பஸ்ஸா, காரா, லாரியா ஒன்றும் சொல்லலை, வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். நீங்கள் யாருடைய அனுமதி அதுக்கு பெற வேண்டியதில்லை, ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு என்ன லிமிட்டு எதுவும் கிடையாது. அது இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு கோவில்ங்கிற பேரில் நான் கோவிலோட ஃபண்ட் எடுத்து நான் ஒரு வாகனத்தை, ஏதோ ஒரு வாகனத்தை வாங்கி கொள்ளலாம். அதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாமா? அது அப்படிதான் நடக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் சில இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அந்த இன்ஜினியருக்கு ஒரு கார் வேணும்பார், ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு உயர் பதவியில் இருப்பார். சரி இங்கே திருவேற்காடு கோயிலேருந்து வாங்கு, இல்லை அந்த கோயிலேருந்து வாங்கு, இப்படி ஒரு கோயிலேருந்து ஒரு பொலீரோ ஜீப்பை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு தாசில்தார் இருப்பார் நிலங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு, அவருக்கு ஒரு கோயிலேருந்து பணம் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் கோயில்களை சேர்ந்த வாகனங்கள் எவ்வளோ இருக்குன்னு கணக்கே இல்லை. இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு இன்னோவா வாங்கினாங்க. கபாலீஸ்வரர் கோவில் ஃபண்ட் எடுத்து, நிர்வாக பணம் இல்லை. ஆமாம், அது ஃபண்ட் எடுத்து இன்னோவா வாங்கினாங்க. அப்போவே ஈயோக்கு எதுக்கு இன்னோவான்னு நான் கேட்டேன். அந்த இன்னோவா ஒரு அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கு போச்சு, திரும்பி வரவே இல்லை. எப்போ திரும்பி வந்ததுன்னா ஆட்சி மாறிய பிறகு வந்தது. அப்பயாவது கொடுத்தோன்னே அடிஷ்னல் கமிஷனர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஓகே, இந்த துறையில் இருக்கிற அடிஷ்னல் கமிஷனர் அந்த இன்னோவா கார் எடுத்துகிட்டு போயிட்டார். உடனே அந்த ஈஓ அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு அம்பாசடர் வச்சுருந்தோம், அதை ஜேசி சட்டம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், மினிஸ்டர் கார் எடுத்துகிட்டு போயிட்டார், அதனால் நாங்கள் ஒரு பொலீரோ வாங்கிக்கிறோம் அப்படின்னு. அந்த உத்தரவு நகல், அந்த கோரிக்கை நகல் என்கிட்ட வந்தது. நான் ட்விட்டரில் போட்டேன். அது 3000-4000 போய் எல்லாம் அது தவிர நிறைய ஃபார்வர்ட் ஆச்சு. ஸோ அந்த ட்விட்டர் இது போட்டதுனால அந்த பொலீரோ நின்று போச்சு. ஆட்சி மாறியுடன் ட்விட்டரில் போடுங்க, எதில் வேணால் போடுங்க, நாங்கள் கோயில் பணத்தை கொள்ளையடிப்பது தான் தைரியமாக வாங்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு பொலீரோ இருக்குங்க. சரி, எனக்கு இதில் ஒரு முக்கியமான 2-3 கேள்வி வருது.
இந்த ஹெச்ஆர்என்சி என்பது நமக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ இந்த கோயில்களை எல்லாம் நிர்வகிக்கணும். ஆமாம். இப்போ அதற்கு வந்து நிச்சயமாக வாகனங்கள் தேவை. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட், அதாவது இது வந்து அரசு துறை, இதற்கு அரசு பணம் செலவழிக்க கூடாதுங்கிறீங்க. ஆமாம். கோவிலிலிருந்து வரக்கூடிய பணத்தை ஒரு மொத்த நிதியமாக வைத்து அதிலிருந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பண்ணணுங்கிறீங்க. அப்ப கார் வேணும், அலுவலகம் வேணும். அப்ப ஏதாவது ஒரு ஃபேர்னஸ், நம்ம ஏதாவது ஒன்று we should allow them இல்லையா? இதில் 3 விஷயம் நான் சொல்லி ஆகணும். இவர்கள் எடுக்கின்ற 12%, 4% ஒரு வருடத்திற்கு 400 கோடி ரூபாய் வருகிறது. சரி. இந்த துறையின் செலவு ஒரு வருடத்திற்கு எவ்வளோ தெரியுமா? ஒரு 120 கோடி ரூபா. அப்போ எக்ஸஸ் பணம் வருதுங்க. எக்ஸஸ் பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ எதுக்காக திருப்பி போய் கோவிலில் கையை வைக்கிறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு அதான் திரும்ப ஒரு தடவை நம்ம விளக்கே சொல்லிவிடுவோம் எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு. ஒரு ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய் கோவில்களில் இருந்தெல்லாம் சேர்த்து திரட்டி 12% + 4% வருது. ஆமாம். டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு 120 கோடி ரூபாய் மட்டும்தான். அப்படிதான் அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகும் கூட எனக்கு வந்து தேவைப்பட்டால் கமிஷனருங்கிற ஒரு ஐஏஎஸ், ஒரு அடிஷனல் கமிஷனர் இருப்பார், அவர் ஐஏஎஸ் இருப்பாங்க, மற்றவங்களும் இருக்கட்டும். அவங்களுக்குலாம் கார் வேணும் இல்லைன்னு சொல்லலை தான். சரி, அப்போ பொலிரோவோ அந்த கேடருக்கு என்ன வாகனம் சட்டம் அனுமதிக்கிறதோ இல்லை அரசு அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அதை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் நிர்வாக நிதியிலிருந்து ஏன் கோயில் பணத்தை எக்ஸாக்ட்லி கோயில் 12% கொடுத்துட்டு மறுபடியும் கார் வாங்கி கொடுக்கணும்னா எவ்வளோ அநியாயம்? நான் அங்கேயும் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன்னா, நிர்வாக நிதியில அவ்வளவு பணம் இருக்கும் பொழுது நீ ஏன் திருப்பி கோவில் பணத்துல கைய வைக்கிற? ஆமா, பர்ஃபெக்ட். இது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அங்க கூட நீங்க வந்து ஒரு அசெட்டா வாங்க கூடாதுங்கிறீங்க. காருமே ஒரு கார் வந்து நீங்க ஒரு டெப்ரிஷியேஷன் இருக்கு, டெஃபர்ட் எக்ஸ்பென்ஸா வச்சுக்கலாம். இல்ல அதுக்கு கூட சொல்யூஷன் இருக்கு. நீங்க வந்து லீஸ் பண்ணிடுங்க. லீஸ் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு நிறுவனத்திடம் இருந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு வண்டி இந்தந்த ரேஞ்சில் மெயின்டெனன்ஸோட டிரைவரோட நான் உங்கள்கிட்ட இருந்து மாதம் வாங்கிக்கிறேன். அதுல எவ்வளவு ஊழல் பண்ணுவாங்களோ தெரியும். அது அடுத்து நாம இப்ப ஊழல்குள்ளே போல நம்ம வந்து ஃபார் அ மினிட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே உத்தமர்கள்னு வச்சுப்போம். உத்தமர்கள். நம்ம இப்ப ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் பத்தி பேசுறோம். அப்ப எனக்கு புரியுது, இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி இருக்கா? இன்னொன்று, இந்த இஓக்குன்னு வாங்குறாங்க இல்லையா, ஜேசி லெவலில் இஓ இருக்காரு, டிசி லெவலில் இஓ இருக்காரு. பார்த்தசாரதி கோயில் எடுத்துக்கிட்டோன்னா அவர் டெப்டி கமிஷனர் லெவலில் இருக்காங்க. சரி. கபாலீஸ்வரர் கோயில் எடுத்தால் அவர் ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் இருக்காங்க. சமயபுரம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை எல்லாமே. சரி, இவங்க இருக்கிறதே சட்டவிரோதமாச்சே. சட்டப்படி இல்லாத ஜேசிக்கு நீ எப்படி ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணி இது வாங்க? இப்படிங்க சமயபுரத்தை எடுத்துக்கங்க. சமயபுரத்துக்கு இஓ அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடையாது. எவ்வளோ இன்னோவா வாங்கியிருக்காங்க தெரியுமா? 3 இன்னோவா. எதுக்கு 3 இன்னோவா? 2 இன்னோவா கமிஷனர் ஆஃபீஸ் அமைச்சிட்டாங்களாம். திருத்தணிலையும் 3 இன்னோவா, 2 இன்னோவா இருக்கிறது. ஒரு இஓ உங்க அந்த இல்லீகல் பாயிண்ட்டை நான் வந்து ஃபார் அ மினிட் நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இஓ சார், கோயில் பணம் வருது, உண்டியல் பணம் ஜனங்கள் வந்து அந்த பெருமாளுக்காக, அந்த இறைவனுக்காக, அந்த முருகனுக்காக போடுறாங்க. அதில் வந்து நீங்கள் 2 இன்னோவா வாங்கி கமிஷனர் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. கமிஷனர் தான் வச்சுருக்காரா, அமைச்சர் வச்சுருக்காரா, இல்லை அமைச்சரோட யாராவது வேண்டியவங்க வச்சுருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் ஒரு இன்னோவா கேட்குறீங்க. இப்போ ஏன் கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே 2 கார் வாங்கிட்டோம், அது போயிடுச்சு, வேற எங்கேயோ போயிடுச்சு, அது உங்கள்கிட்ட தான் வந்துருச்சு, அதனால் இன்னொரு கார் வாங்கணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அந்த அனுமதி வந்து 25 லட்சம். இப்போ மதுரையில் அனுமதி எப்படி கட்டுறாங்க தெரியுமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டிருக்காங்க. நாங்கள் வந்து யாத்ரி நிவாஸ் கட்டுறோம் 35 கோடி ரூபா, அது சட்டவிரோதம். நாங்கள் வந்து ஒரு பார்க்கிங் இடம் கட்டுறோம், அதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் வந்து குங்குமம் தயாரிக்கிறோம், குங்குமம் தயாரிக்கிறதுக்கும் இன்னோவா கிறிஸ்டா வாங்குறதுக்கு என்ன சார் தொடர்பு? 30 லட்ச ரூபாயில் இன்னோவா கிறிஸ்டா வாங்கி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஒரு 78,000 வாங்கி, அந்த 78,000 என்னன்னு பார்த்தா ஒரு கொடி வைக்கிற இது 2,000 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ யார் கொடி வைப்பா? ஐயோ கொடி வைப்பாரா? காரை எடுத்துகிட்டு போகிறவர் சிவருமானுடைய ரிஷப கொடியை வைக்க போகிறாரா, இல்லை அமைச்சரோட கட்சி கொடியை வைக்க போகிறாரா? அதை தவிர இன்னொன்று வாங்கியிருக்காங்க. அதுக்கு தான் பெரிய சந்தேகம் வருது. சுழல் விளக்கு வாங்கியிருக்காங்க. சுழல் விளக்கு எதுக்கு வாங்கணும்? கோயில்காருக்கு சுழல் விளக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த மக்களுக்கு, காவலர்கள், காவல்துறை உயர் அலுவலர்கள் இப்போ மந்திரி கொடுக்குறாங்க, மந்திரிகளுக்கு. ஓகே, இப்போ யாருக்கு கொடுக்கலாங்கிறத உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. ஏன்னா நிறைய பேர் சுழல் விளக்கு போட்டு சுற்றி இருந்தாங்க. இந்த டோலில் வந்து பணம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்கே சுழல் விளக்கு போட்டுட்டு போயிருந்தாங்க. எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு.
இப்போ கோயிலில் 30 லட்சம் ரூபாய்க்கு இன்னோவா கிறிஸ்டா வாங்கி 78,000 80,000 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வாங்கி அதில் ஒரு சுழல் விளக்கு இருக்குன்னா, அப்போது கோயில் குங்குமம் தயாரிக்கிறோம், நிலங்களை போய் பார்வையிடுறோம், கொய்யா தோப்பு இருக்குது அது இருக்குன்னு ஏதோ கதை விட்டுட்டு யாருக்கு கார் வாங்கியிருக்கீங்க? நீங்கள் நிறைய ஆவணங்கள் கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஒரு அது மேலோட்டமாக பார்த்தாலே பகீர்னு இருக்கு. நான் வந்து ஒரு சில இதை பற்றி அதில் முக்கியமான ஒரு சிலதை மட்டும் நான் எடுக்கிறேன். ஏன்னா அதை இதில் இது வந்து பெரிய பெரிய செலவில் பேசணும். இந்த இணை ஆணையர் அலுவலகம்னு இருக்கு இல்லையா? ஆமாம். திருச்சியில், தஞ்சையில், மாயவரத்தில், நாகப்பட்டினத்தில் அங்கங்கே இருக்கு இல்லையா? ஆமாம். அதில் நடக்கக்கூடிய செலவுகள், இப்போ உதாரணமாக இந்த ராஜராஜ சோழன் 1000வது ஆண்டு விழாக்கு இணை ஆணையர் அலுவலகத்துக்கு சீரியல் லைட் போடுறாங்க. அதாவது அது கோவில் ஒன்று, கோவிலில் சீரியல் லைட் போட்டாங்களோ தெரியாது, பரவாயில்ல. இது வந்து அலுவலகத்துக்கு சீரியல் லைட் போடுறாங்க. இவங்க பெரிய கோயில் கட்டின மாதிரி. சரி. இல்லை அந்த பரம்பரையில் வந்த மாதிரி. சரி. இதுக்கு சீரியல் லைட் போட்டுட்டு அதுக்கு எங்கேந்திரா பணம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலேருந்து பணம் எடுக்கிறாங்க. என்ன அக்கிரமம் இது சார்? தஞ்சாவூர் இணை ஆணையர் அவருடைய டாய்லெட் சீட்டை வந்து கோயில் பணத்திலேருந்து எடுத்து வாங்கியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. கழிப்பறையின் அந்த இருக்கையை மாற்றுவதற்காக கோயில் ஒரு 15,000 கொடுத்துருக்கு. நான் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும், எக்கச்சக்கமாக இருக்கீங்க, ஒன்று மட்டும் எடுத்து அதில் வந்து அவங்க போட்டிருக்கிறத நீங்கள் ஆர்டியிலேருந்து வாங்கின ஒரு டாக்குமெண்ட்டை நான் பார்க்குறேன். இதில் வந்து அப்படியே படிச்சுட்டு நீட்டமாக படிச்சுட்டே போகிறேன். ஆணையர் அலுவலக மீட்டிங் புகைப்பட செலவு 11,570. ஆணையர் அலுவலக தண்ணீர் கேன் வாங்கிய வகையில் 5,000 ரூபா. மானிய கோரிக்கை கூடுதல் பணியாளர் சாப்பாடு, ஜெராக்ஸ் பில் அது 11,000. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர். ஆணையர் அலுவலக பயன்பாடு பென்டிரைவ் வாங்கிய வகையில். நாளிதழ் ஆணையர் அலுவலகம் மற்றும் பிரிவு அலுவலகம் பயன்பாடு ஒரு 8,570. சுதந்திர தினம் புகைப்பட செலவு, சுதந்திர தினம் ஒளிபெருக்கி அமைத்த செலவு, சுதந்திர தினம் கொடி சாக்லேட் வாங்கியது, கொடி சாக்லேட் 4,084 ரூபா. ஏப்பா. என்ன அப்புறமா டோனர் ரீஃபில்லிங் ஒரு 5,000 ரூபா, சார்ட் பேப்பர் 5,900, ஜெராக்ஸ் ஒரு 3,900, ஜெராக்ஸ் 9,697, கூட்ட அரங்கம் ஏசி பழுது பார்த்தது, பிளம்பிங், கார்பெண்டர், மீட்டிங், டிஃபன் காப்பி, டீ செலவு, இப்படி போயிட்டே இருக்கு. தூய்மை இந்தியா திட்டத்திற்கு பணி செய்த நபர்களுக்கு சாப்பாடு டிஃபன் வாங்கிய வகை. இது என்னது இது? அப்புறமா தண்ணீர் பாட்டில், இதர செலவு, நாளிதழ் வாங்கியது. நாளிதழ் வாங்கியதில் நிறைய, ஆனால் படிக்கிறாங்க, நிறைய நாளிதழ் வாங்கியிருக்காங்க. மானிய இல்லை இதில் என்னன்னா 4 இதழ் வாங்கினா பரவாயில்ல, 400 இதழ் வாங்குறாங்க. இல்லை அதான் நாளிதழ் பாருங்களேன், உங்களுக்கு வந்து நாளிதழ் வாங்கியது அப்படின்னு வரிசையாக வரதே இல்லை. அது எவ்வளோ சொல்லுங்க. அது இல்லை, அது வந்து தனித்தனியாக இருக்கு. அதை தவிர பின்னாடி, அதாவது நான் இங்கே ஒரு சும்மா ஒரு 4-5 படிச்சிடறேன். என்ன கோயில் சொல்லிடுங்க. இது வந்து அகஸ்தீஸ்வரர் கோயில், நுங்கம்பாக்கம். இந்த கோயில் பண்ண பாவம் என்ன தெரியுமா? கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நடந்து போகிற தூரத்தில் அது இருக்கிறது தான் பாவம். பாருங்க, சரஸ்வதி பூஜை, ஆணையர் அலுவலக பூஜை பிரசாதம், இதர செலவு 5,120, 4,950. இப்போ இந்த இது வந்து பின்னாடி தொகுப்பு அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாங்க ஒவ்வொன்றா. அப்புறம் வந்து ஒரு பல்காக போட்டாங்க. நாளிதழ் வாங்கியது 2018 2019 ஆணையர் அலுவலகம் அனைத்து பிரிவு அலுவலர்களுக்கும் காலை மாலை தமிழ் ஆங்கில நாளிதழ். ஒன்று படிச்சா போதாது, 1,20,755 ரூபா ஒருத்தர் விடாம. ஆணையர் அலுவலக பயன்பாட்டுக்கு கொசு பேட், கண்ணாடி தட்டு, பிளாஸ்டிக் சாமான்கள் மற்றும் இதர செலவுகள் 7,680. நிறைய டீ, சாப்பாடு, டிஃபன், தண்ணீர் சகட்டு மேனிக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருக்கோயில் ஆசிரியர் உதவியாளர் சம்பளம், திருக்கோயில் ஆசிரியர் உதவியாளர் சம்பளம், அதுக்கெல்லாம் இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் அதை கூட விட்டுடுறேன். ஆனால் எல்லாத்துக்கும் பிறகும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அபிஷேக ஆராதனை நைவேத்திய பிரசாதம் அர்ச்சகர் பூஜை சம்பாவனை 9,980 ரூபாய். அது எங்க?
மானிய கோரிக்கை செலவுன்னு இதை போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது சார் எதுக்காக வந்து அதுக்கெல்லாம் இதுல போடணும்னு தெரியல எனக்கு. மானிய கோரிக்கைங்கிறது அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நடக்கிறது. அந்த மானிய கோரிக்கையை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நைவேத்திய பிரசாதம் அதுக்கெல்லாம் ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்களாம். அதை 2 தான் வந்து ஏதோ பூஜைங்கிற பேர்ல இருக்கு. மீது எதுவுமே பூஜையோ கோவிலோ எதுவுமே கிடையாது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடிமரம் மாற்றி வர்ணப்பூச்சி செலவு அது இவ்வளவு. அந்த கொடிமரம் எங்கே இருக்குன்னா ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்குது. ம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் பாவம் நுங்கம்பாக்கத்திலே இருந்து போயிடுச்சு. இந்த கோயிலுக்கு 500 கிரவுண்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அது எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது. இந்த கோயில் மிக மிக பணக்கார கோயிலாக இருக்க வேண்டிய ஒரு கோயில். நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். சரி. இது என்ன சரித்திரம் அப்படின்னா, இந்த கோயிலை கட்டியவர் ஒரு குறுநில மன்னர். ஆ. அவர் மிகப்பெரிய பெருமாள் பக்தர். அவர் ஏதோ ஒரு நோயினால் கஷ்டப்பட்டார். அவருக்கு வந்து கனவுல வந்து சிவன் கோயில் கட்டினா சரியாயிடும்னு வந்தது. நான் சிவன் கோயிலில் நான் பெருமாளை தான் வழிபடுவேன்னு சொல்லி, அப்புறம் அந்த இது வந்தாதான் கட்டினாதான் தீரணுன்னே சிவருமானுக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து கோயில் கட்டிட்டேன். ம். அதான் அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்னு சொல்கிறது. 500 கிரவுண்டு நிலம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய பரம்பரை ட்ரஸ்டி அலுவலர்களை கைகோர்த்து கொண்டு விட்டார். இப்போ ஒரு 200 கிரவுண்டு என்னமோ பாக்கி இருக்குது. அதையும் காப்பாற்றலை. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இந்த நிலங்களில் இருந்தது. அவங்க வாடகையை கொடுக்காம இருந்தாங்க. அந்த நிலத்தை மீட்டுட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படி காப்பாற்றப்பட வேண்டிய கோயிலிருந்து மேலும் கொள்ளையடிக்கிறார். அதுக்கு வர பணம் அத்தனையுமே அப்படியே உறிஞ்சுறாங்கன்னு நல்லா தெரியும். இது நல்ல எவ்வளவோ வரணும், லட்சக்கணக்கில் வரணும், கோடிக்கணக்கில் வரணும். அது வர பணத்தை பக்கத்தில் இருக்கா, சரி அங்கேருந்து டிஃபன் சொல்லுப்பா, அங்கேருந்து காஃபி சொல்லுப்பா, அங்கேருந்து வாட்டர் கேன் சொல்லுப்பா. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாறிடுச்சு. இப்போ முன்னாடி ஒரு சாம்பிள் தான் நீங்கள் சொல்கிறது. மதுரையில் அங்கேருந்து அடிப்பாங்க, கபாலி கோயிலேருந்தே வாங்குவாங்க. இந்த கபாலி கோயிலேருந்து வாங்கும்போது ஒரு சங்கீதாலேருந்து ஆர்டர் பண்ணி ட்ரை குலாப் ஜாமுன் அப்படிலாம் ஸ்பெசிஃபைடாக மெனுலாம் போட்டு அனுப்புவாங்க. ட்ரை குலாப் ஜாமுன் வேணும், முந்திரி பக்கோடா வேணும், அதெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. அதெல்லாம் வரும். ஆனால் அந்த ஒரு லெட்டரில் நான் பார்த்தேன் 12 AAA டியூராசெல் பேட்ரி. இது எதுக்கியா அப்படின்னு பார்த்தேன். சரி கமிஷனர் வீட்டில் பேட்ரி தீர்ந்து போயிருக்கோம் ரிமோட் கண்ட்ரோலில், அதுக்காக வாங்கிட்டு போகிறாரு இருந்துச்சேன். கோயிலேருந்து எந்த தான் எடுக்கிறதுன்னு இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இது எல்லாமே பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். 120B ஆஃப் தி ஐபிசி. இப்போ அந்த பிஎன்எஸ்ல என்ன சட்டத்தில் என்ன வருதுன்னு தெரியல. 406, 408, 409 ஆஃப் தி ஐபிசி. இதெல்லாம் பெரிய அதிகாரியாக இருந்தால் 10 வருஷம், சாதாரண எம்ப்ளாயியாக இருந்தால் 3 வருஷம். கம்ப்ளீட் ஃபில்ச்சிங். இங்கே பாருங்கள், அடுத்தது இன்னொரு உங்களுடைய இது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரம் மண்ணச்சநல்லூர் வட்டம். ஆணையர் அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் இத்திருக்கோயில் சீருந்து. முதல்ல கோவிலுடைய காரு. ஆமாம். இதை வந்து ஆணையர் அலுவலகத்தில் வச்சுருக்காங்க. ஸ்கார்பியோ கார்னு நினைக்கிறேன், அது குறிப்பிடலை. இதுக்கு எரிபொருள் பயன்படுத்துறதுக்கான செலவு தொகை. ஸோ அவங்க ஓட்டுவாங்க, அதுக்கு ஃபியூவலும் மாரியம்மன் தான் கொடுக்குறான், சமயபுரம் மாரியம்மன் தான் கொடுக்குறான். ஸ்கார்பியோ காரு கோயில் பணத்தை எடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கி உடனே இப்போ பூஜையை போட்டாங்களோ இல்லையோ தெரியாது, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. அங்கே வந்து இந்த கூடுதல் ஆணையர் அந்த காரை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த மாதம் மாதம் பெட்ரோல் செலவு வரும் இல்லையா, அது ஒரு பங்க்கில் போட்டுட்டு அந்த பங்குக்கு கோயிலேருந்து டிடி வந்துடும். இதான் அரேஞ்ச்மெண்ட். இல்லை, இது எல்லாமே இவ்வளவு எக்ஸஸ் பணம் இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்லேருந்து ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது எனக்கு ஒரு புரியாத புதிர். கோயிலேருந்து ஏன் செலவு பண்ணால் இவங்களுக்கு ஒரு குஷி இருக்கு போல இருக்கு. ஆஹா, கோயில் பணத்தை கொள்ளையடித்து விட்டோம் என்ற ஒரு அதீத சந்தோஷம் இருக்குமா? கோவிலில் ஓகே, நான் வேற மாதிரி கேட்குறேன். இப்படி எதை எடுத்தாலும் வந்து பகீர்னு இருக்கு. ஒன்று ரெண்டை படிச்சுட்டே நான் அந்த என்னுடைய கேள்விக்கு வரேன் பாருங்க. இதுதான் நீங்கள் அனுப்பிச்ச அந்த குமரகுருபரன் அனுப்பிச்ச இது. ஆமாம். ஈச் I am to inform that the government of Tamil Nadu, wide reference cited above, has amended the rule 33 of Tamil Nadu tender rule அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோவிலேருந்து வேணாலும் டெம்பிள் மே பர்ச்சேஸ் அ வெஹிக்கிள். ஏன் வெஹிக்கிள்ஸ்னு போடலை ப்ளூரலில், அப்போனா ஒரு வெஹிக்கிள் தான் வாங்கலான்னு அர்த்தமா? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 3 வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம சுவாமிநாத சுவாமி கோயிலில் 2 வெஹிக்கிள் வாங்கி 1 வந்து ஜேசி காமிச்சிட்டாங்க. பட் டெக்னிக்கலி இது சொல்லுது வந்து டெம்பிள்ஸ் மே பர்ச்சேஸ் ஏ வெஹிக்கிள் தான் இதில் போட்டிருக்கு. நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொள்ளையடிக்கலாம்னு சொன்னீங்கன்னா 10,500 ரூபா கொள்ளையடிப்பான். சரி, அதான் விஷயம். By invoking Rule 33 of TNTIT Rules 2000 with the prior approval of the Regional Joint Commissioner. It says
பர்ச்சேஸ் ஏ வெஹிக்கிள்? இப்போ இதில் பல இல்லீகாலிட்டிஸ் இருக்கு. ம். நம்பர் 1, இந்த TN10 ரூல்ஸ் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு அப்ளை ஆகாது. பல கோயில்களில் வந்து நிர்வாக திட்டம்னு ஒன்று இருக்கும். ம். நீதிமன்றம் போட்டிருக்கோம், இல்லைன்னா இவங்களே போட்டிருப்பாங்க. சரி. அந்த நிர்வாக திட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் இந்த செயலாளருக்கு அறங்காவலர்கள் உத்தரவு இல்லாமல் 10 ரூபாய்க்கு மேல் செலவு செய்ய முடியாது. 10 rupees. ம். இதுக்கு மேலே செலவு செய்ய முடியாதுன்னு அந்த நிர்வாக திட்டத்திலலாம் போட்டிருக்கோம். இப்போது ஒரு வெஹிக்கிள் நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்குறீங்க, 20 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா ரீஜனல் ஜாயின்ட் கமிஷனர் ஹூ இஸ் ஹி? சட்டத்தில் அவருக்கு எந்த பவரும் கொடுக்கல இது மாதிரி அப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் கொடுக்குறேன்னு இவர் கொடுக்குறாரு. இவர் எந்த பவரில் கொடுக்குறாரு? ஓகே. இவர் கொடுக்க முடியாது. இது அரசாணையும் இல்லை. இது வந்து கமிஷனர் எழுதியிருக்கிற சர்க்குலர். ஹீ இஸ் கமிட்டிங் எ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். குமரகுருபரன் ஆணையராக இருந்தபோது மிகப்பெரிய இந்த நம்பிக்கை மோசடி செய்துள்ளார். என்ன காரணம் அப்படின்னா, இவரோட வேலையே கோயில் பணம் கோயில் எதற்காக இருக்கிறதோ அதற்கு செலவழிக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வதுதான் இவருடைய வேலை. வந்த உடனே இந்த சர்க்குலர் பண்ணுறார். ஆகஸ்ட் மாதம், மே மாதம் ஆட்சி வந்து விட்டது. இவர் வந்து விட்டார். யார் கார் வேணும் வாங்கிக்கங்க. அடுத்தது இது வந்து இதை பாருங்க, இது கொடுத்துருக்கீங்க. எகெயின் சமயபுரம் அம்மா கிட்ட வந்து ஒத்த பைசா விடாமல் எடுத்துடணும்னு பார்த்துருக்காங்க பாருங்க. அதுக்கு ரீசனிங் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அனுமதி வேண்டுதல், அனுமதி கேட்டு திருக்கோயில் உபயோகத்திற்கு இன்னோவா கிறிஸ்டா சீருந்து ஒன்று திருக்கோயில் நிதியிலிருந்து கொள்முதல் செய்ய அனுமதி வேண்டுதல். அதுக்கு வந்து அவங்க ஒரு ரீசன் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த திருக்கோயிலை முதன்மை திருக்கோயிலாக கொண்டு 5 உபகோயில்கள் உள்ளன. இந்த திருக்கோயிலால் ஒரு திருமண மண்டபம், ஒரு பயணியர் தங்கும் விடுதி, பக்தர்களுக்கான பிரசாதம் தயார் செய்யும் நிலையம், பக்தர்களுக்கான குங்குமம் தயாரிப்பு நிலையம், பக்தர்களுக்கான அமாவாசை மண்டபம். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னா என்ன? இது என்ன அர்த்தம்? ஒரு இன்னோவேஷன் இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அமாவாசை மண்டபம்னு. அதாவது சிவில் ஒர்க்ஸ் பண்ணணும் சார், கான்ட்ராக்ட் விடணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். ஓகே. இப்போது சமயபுரத்துக்கு 5 உபகோயில் இருக்குன்னு போட்டிருக்காங்க இல்லையா? சமயபுரமே ஸ்ரீரங்கம் கோயிலோட உபகோயில் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இதை வந்து நீதிமன்றத்தில் வெக்கமே இல்லாமல் பொய் சொல்லி ஒரு உத்தரவு பெற்று நாங்கள் செயலாளர் நியமனம் செய்கிறோம் தனியாக அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டாங்க. சரி, உத்தரவு வாங்கினீங்க, ஒரு செயலாளர் நியமனம் செஞ்சீங்களா? இல்லை. இன்னைக்கு அங்கே செயல்படுகின்ற செயலாளர் ஒரு சட்ட அனுமதி இல்லாமல், ஒரு உத்தரவு இல்லாமல் தான் செயல்படுகிறார். இது ஒன்று. இப்போ இந்த இன்னோவா கிறிஸ்டா வாங்கிறதுக்கு யார் தீர்மானம் போடுறான்னு பார்த்தா, இந்த செயலாளர் ஒரு தீர்மானம் எழுதி அன்றைக்கி ஃபிட் பர்சன் தான் இருக்கார், அன்றைக்கி தக்கார் தான் இருக்கார். அந்த தக்கார்ட்ட அனுமதி வாங்கணும்னு இந்த செயலாளர் ஜேசி லெவலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் கமிஷனர் இருக்கக்கூடிய திருமதி கல்யாணி அவர்கள் ஒரு உத்தரவு புத்தகத்தில் எழுதி தக்கார்ட்ட நீட்டுறார். தக்கார் உடனே அதை வாங்கி கையெழுத்து போடுறாரு. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த நீட்டினவரும் அவங்க தான், கையெழுத்து தக்கார்னு கையெழுத்து போட்டதும் அவங்க தான், ஒரே ஆள் தான். அவங்களே தான் தக்காரும். ஷீ இஸ் த ப்ரொபோசர், ஷீ இஸ் தி அப்ரூவர். அநியாயத்திலேயே அநியாயம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் ஒத்துக்கவே முடியாத விஷயம், கேவலமான விஷயம். கோயில் விஷயத்தில் இந்த அளவு இறங்கி போய் ஊழல் செய்வாங்கங்கிறது நீங்கள்லாம் நினச்சே பார்க்க முடியாது. இல்லை, அவங்க பாருங்க, இதில் எங்கத்தை நான் நிறுத்தி என்ன கேட்குறதுனே எனக்கு தெரியல. இப்போ அமாவாசை மண்டபத்தில் வந்தோடனே நம்ம அப்படியே சிரித்து நிறுத்திட்டோமா? ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம், பக்தர்கள் பயணிக்கும் பேருந்துகள் நிற்பதற்கான பேருந்து நிலையம், பாத யாத்திரை ஓய்வுக்கூடம், சமயபுரம் ஈச்சம்பட்டி சாலையில் உள்ள பண்ணை சாகுபடி கொய்யா தோட்டம். அதான் முன்னாடி சொன்ன நினைக்கிறேன். கோவிலுக்கு இது வந்து கொய்யா தோட்டம்லாம் வச்சுருக்காங்களா? வச்சுருக்காங்க. அதான் பண்ணை சாகுபடின்னு ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் இது இன்னோவா கிறிஸ்டாவில் போனால் தான் கொய்யா மரம் காய்க்கும் போல இருக்கு. ஸோ அப்போ அவங்க எஃபெக்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தக்கூடிய முடி மண்டபம், பொருட்கள் வைப்பறை, இப்படி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னா, இதுல இன்னும் ஒன்று போட்டிருப்பாங்க, எங்களுக்கு இன்னோவா கிறிஸ்டா வேணும். இல்லை, இதில் வந்து கோயிலோட யானை. ஆமாமா, அது வந்து எதில் பார்த்தேன்னு எனக்கே தெரியல, ஏதோ ஒன்று இருந்தது. ஆமாம், கோயில் யானை வந்து முகாமில் இருக்கு, தேக்கம்பட்டியில் இருக்கு. இதை வந்துட்டேன், இருங்க இதோ இருக்கு. மேலும் இத்திருக்கோயில் பெருந்திட்ட வளாகம் கட்டுமான பணி ராஜகோபுரம் நடைபெறுகிறது. விட்டுறேன். இத்திருக்கோயில் யானை மசினி முதுமலை புலைகள் சரணாலயத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதனை அடிக்கடி சென்று பார்வையிட்டு வர வேண்டியுள்ளது. அதாவது எந்த பக்தரும் இதை பார்த்துருக்க மாட்டாங்க.
பக்தர்கள் உண்மையான சமயபுர பக்தர்கள்லாம் தீவிரமான பக்தர்கள். அதெல்லாம் பாத யாத்திரைலாம் வராங்க, எல்லாம் இருக்காங்க. ரொம்ப தீவிரம். அவங்களாம் பார்த்தாங்கன்னா, டேய் பஸ்ஸில் போக மாட்டியாடான்னு கேட்டுருவாங்க. நம்ம கேட்க மாட்டோம். நம்ம வந்து ஜேசி ரொம்ப உயர்ந்த இல்ல பதவி. நீங்க வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்க கஷ்டப்பட்டு நடந்து போங்க, பப்ளிக் பஸ்ல போங்கன்னு கூட சொல்லல. ஒரு ரெண்டல் வண்டியில போனா போதும் உங்களுக்கு. அது கூட நீங்க வந்து ரெண்டல் வண்டி, நல்ல வண்டி, சொகுசு வண்டியிலே போங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ல இருந்து எடுத்துங்க. அதுக்கு தானே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட் இருக்கு. நீங்க கோவில் ஃபண்ட், சரி, இது உன்னோட அடுத்த கேள்விக்கு வரேன். கோவில்ல எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குன்னு தெரியுது. நம்மளை விட அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு கிளீனா தெரியுது. ஆக்சுவலா கோவில்ல எக்ஸஸ் ஃபண்ட் இருந்ததுன்னா இந்த 12% கொடுத்தாச்சு, 4% கொடுத்தாச்சு, 16% கொடுத்தாச்சு, மீதி அவங்களுடைய நேரடி செலவுகளுக்கு கொடுத்தாச்சு, போக எக்ஸஸ் ஃபண்ட் இருக்கு. அதை ஒரு கோவில் என்னதான் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? சார், இந்த எக்ஸஸ் ஃபண்டுங்கிற கான்செப்டே நான் ஒத்துக்கலை. எக்ஸஸ் ஃபண்டு எதுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இந்த கட்டுமானங்களை எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கணும். இந்த 12 வருஷமோ அதுக்கு முன்னாடியே தேவை. இல்லை நான் எக்ஸஸ் ஃபண்டு சொல்கிறேன். கோயிலில் வந்து ஒரு 100 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு செலவு, சம்பளம், அது இதுன்னு போய் ஒரு 25 கோடி தான் செலவாகுது. 75 கோடி பாக்கி இருக்குது அப்படின்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 12A ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கோயிலை. அதுவே தப்பு. ட்ரஸ்ட்டுன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட்டுனா ட்ரஸ்ட் டீடு வேணும். இவங்க 12A ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே, எந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராவது இல்லை கமிஷனராவது அந்த கோயிலை கூப்பிட்டு, சரி 12A ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ட்ரஸ்ட் டீடை கொடுங்க. சமயபுரம் கோயிலுக்கு ட்ரஸ்ட் டீடு எங்கே போவாங்க? எந்த கோயிலுக்குமே ட்ரஸ்ட் டீடு இருக்காது. நான் புதுசாக இன்னைக்கு ஒரு கோயில் கட்டினால் ஒழிய ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு கோயில் கட்டினேன்னா என்கிட்ட ட்ரஸ்ட் டீடு இருக்கும். இப்போ 12A ரிஜிஸ்ட்ரேஷனே தப்பு. 12A ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 70% நீங்கள் செலவு பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த வருஷம் வருமானத்தை நீங்கள் அறச்செயலுக்காக 70% செலவு செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த உபரி நிதி, இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுற உபரி நிதியில் வரி உண்டு. இது ஒரு கட்டாயம். இங்கே 12A ரிஜிஸ்டர் பண்ணது முதல் கோணல். ரெண்டாவது கோணல் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுடைய நிதியை எதுக்கு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது என்றால் அது சைவ சமயத்திற்காக இருக்கிறது. எவ்வளோ ஓதுவார நியமனம் பண்ணார்னு இருக்குது கல்வெட்டில் பார்க்குறோம். 1 or 2 அவ்வளோ ஓதுவாரம் வந்து, அவ்வளோ விளக்குகள், அவ்வளோ சிவாச்சாரியார்கள். இது ப்ராபகேஷன் ஆஃப் த ரிலிஜன், சைவ சமயம் பரப்புவதற்கு நீங்கள் வந்து தேவாரத்தை மலிவு விலையில் கொடுக்கலாம். மலிவு விலையில் மிக செம்பதிப்பாக பதித்து பல பேர் எழுதிய உரைகள்லாம் இருக்கின்றன. சைவ சமய லிட்ரேச்சர் 100 கணக்கில் இருக்குது. தாய்மானர் பாடல் இருக்குது, அதுக்கு உரை இருக்குது. சைவ சித்தாந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கின்றன. கல்வி நிலையங்கள், இவற்றை போதிக்கின்ற கல்வி நிலையங்கள் வைக்கலாம். செக்குலர் கல்வி நிலையம், செக்குலர் கிடையாது, இதெல்லாம் செக்குலர் வைக்கலாம். வச்சாலும் அதில் இந்து மதம் ஒரு முக்கியமான பாடமாக இருக்க வேண்டும். இதை பற்றி பிறகு ஒரு தடவை பேசணும். இப்போ இது செய்யணும். ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட், இந்த 3 ரைட்ஸ் வந்து டிவோட்டீஸுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நான் என்னுடைய நம்பிக்கையை உரைப்பது, நான் தீபம் மலையில் ஏற்றுவேன் என்று சொல்வது ப்ரொஃபஸ். அது செய்கிறது ப்ராக்டிஸ். இதை செய்தால் என்ன நன்மை, ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்வது ப்ராபகேஷன். இதுதான் கோயிலோட வேலையாக இருக்கணும். இந்த பணம் இவ்வளோ வருதா, நீங்கள் கட்டுமானங்களை பாதுகாப்பதற்கு, ஸ்ட்ரக்சர்ஸை பாதுகாக்கிறதுக்கு, ஓவியங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுருங்க. அது வந்து சட்டத்திலேயே அனுமதிக்கிறாங்க. 25% எடுத்து வச்சிடணும்னு சொல்கிறாங்க வருமானத்தில். இந்த 25%க்கு அப்புறம் இது வருதா, அதை செலவழிங்க. இந்து மக்களுக்காக செலவழிங்க, இந்து மக்களுடைய மேம்பாட்டிற்காக. இந்து மக்களுக்கு செலவழிக்கிறதுனா என்ன? சும்மா ஒரு 2-3 சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. வாட் இஸ் அக்செப்டட்? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவு HRNC ஆக்ட் வந்து யாருக்கும் தெரியாது. இப்போ உபரி நிதியில் என்ன செலவு பண்ணலான்னு வந்து பிரிவு 66 சொல்லியிருக்கு. சரி, இந்த பிரிவு 66 என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, வேத பாடசாலை, ஆகம பாடசாலை, சில்ப கல்லூரி, அனாதை ஆசிரமம். அனாதை ஆசிரமம் அதுக்குள்ளே கவர் பண்ணுது. மருத்துவமனை, ஓகே, மருத்துவ ஆதுரங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். அது ஆயுர்வேதமாகவும் இருக்கலாம், அலோபதியாகவும் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடம் வைக்கலாம், கல்லூரி வைக்கலாம், யூனிவர்சிட்டியே வைக்கலாம். ஆனால் அது வந்து இந்து மதம் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அது அதாவது இப்போ அது ரெகுலர் BA BComலாம் நான் வைக்கலாம். அதில் முக்கியமான ஒரு பாடம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் இருக்க வேண்டியது இந்து மதத்தின் தத்துவ பாடம். அது வந்து நீங்கள் வந்து அசோகர் வந்தார், சாலைகள் அமைத்தார்,
சத்திரங்க கட்டிடம்லாம் இல்ல அதுலயுமே வந்து டினாமினேஷனை பொறுத்து, இப்போ உதாரணத்துக்கு சைவ சித்தாந்த கோவிலில் இருந்து நீங்க படத்தை எடுக்கிறீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை ஆமா நீங்க வந்து வைணவத்தை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்ல. பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இல்ல ஏன்னா அது வந்து சைவம் should be the main subject. மெயின் சப்ஜெக்ட். இல்லைன்னா அடுத்து நம்ம வந்து நேரா மாற்று மதத்தை எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. மாற்று மதத்தை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா வேதத்தை அடிப்படையாக உள்ளது தான் சனாதன தர்மம், வேதத்தை அடிப்படையாக உள்ளது தான் சைவமும் வைணவமும். அப்ப அதை மட்டும் தான் நீங்க ப்ராபகேட் பண்ணலாம். பண்ணலாம். சரி, இப்போ வந்து இதெல்லாம் வந்து அக்செப்டடுங்கிறீங்க. ஆமா, அதுல எனக்கு ஒரு தொடர்புடைய ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்க நல்லாவே அதை உங்களுக்கு தெரியும். இல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லிருங்க. அர்ச்சகர்களுக்கு, அங்கே பணிபுரிபவர்களுக்கு, இந்த சமையல் செய்பவருக்கு ஒரு ரீசனபிள் சேலரி, டீசென்ட் சேலரி இதை கொடுக்க வக்கு இல்லாமல் இருக்குது இந்த துறை. இவ்வளவு எக்ஸஸ் பணம் வருது, அதுல இன்னோவா காரும் டீ டிஃபன் காஃபியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு கொடி வாங்குறாங்க 8000 ரூபாய் கொடி கம்பம். எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர். அர்ச்சகருக்கு 400 ரூபா சம்பளம், 800 ரூபா சம்பளம், அது 10 மாசம் பாக்கி, 1 வருஷம் பாக்கின்னு இருக்கு. கிராமப்புற கோயில்கள்லாம் சீரழிந்து போவதற்கு முக்கியமான காரணம் ஏதோ அர்ச்சகர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இப்போ வராங்க. ஒரு அர்ச்சகர் 4-5 கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய நிலையில் இருக்குது. சொந்த காசை போட்டு அபிஷேக சாமான் வாங்குறாரு, யாராவது கொடுத்தா என்ன வாங்குறாரு, யார்ட்டையாவது கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்குது. இப்போ அவரோட பையன் வருவாரா? அப்படி அவர் பையன் வந்தாருன்னா அவருக்கு திருமணத்துக்கு ஒரு பெண்ணு வருவாளா? கோயில் பூஜாரி, கோயில் அர்ச்சகர், நான் அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு தியாக வாழ்க்கை வாழறேன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாளா? இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து நீங்கள் ஐடியில் இருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ லட்சம் சம்பளம் தானே கேட்குறேன். சரி, இன்றைக்கு இல்லை, இது வந்து இன்னொரு திசைக்கு போகும்னாலும் நான் ஒரு ப்ரீஃபாக கேட்டுறேன். கோவில் பணியாளர்கள்னு இருக்காங்க. ஆமாம், இதில் வந்து இன்றைக்கு யாருக்கு எவ்வளோ சம்பளம் தரப்படுகிறது சுமாராக? அதாவது பே ஸ்கேல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்களோட பேசிக் ரூல் என்ன வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபா வருமானம் வருதுன்னா உங்களுக்கு 25% சம்பளத்தை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. சம்பளம் இது வருமானம்லாம் கம்மியாக இருந்ததுன்னா 40% சம்பளத்தை முடிச்சிடணும் அப்படின்னு. இப்போ ஒரு கோயில் இருக்குது, தேவார கோயில் இல்லை திவ்ய தேசம், கிராமத்து கோயில், அதுக்கு வருமானம் 10,000 கூட இல்லை. இப்போ 10,000 கூட இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட வரல. இஃப் யூ பிரேக் 10,000 by 365 இட் இஸ் less than 30 rupees. அப்போ அதில் 40% தான் நீங்கள் வந்து சம்பளமாக தர முடியும். 40% தான் வருஷ சம்பளமாக கொடுக்க முடியும்னா எங்கே வருஷ சம்பளமா? ஆமாம், 4000 டிவைடட் பை 12 340 ரூபா 350 ரூபா கொடுப்பேன்னாக்க ஒரு நாளைக்கு ஆமாம், ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பளம். யார் வருவா? இந்த ரூல் எப்படி பேச முடியும்? இவங்க ஒரு கோயிலேருந்து எடுத்து படத்தை எடுத்து ஜேசி ஆஃபீஸ் கட்டுறேங்கிறாங்களே, பல லட்சம் எடுக்கிறாங்களே. அதில் மதுரையில் எவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கா தெரியுமா அந்த ஆணையர்? 98 லட்சம்னு போட்டுறாரு ஃபஸ்ட்டு. ஏன்னா அவரோட லிமிட்டுக்குள்ளே வருது, 1 கோடி லிமிட்டுக்குள்ளே வருது கட்டடம் கட்டுறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஃப்ளோரிங் ஜன்னல் ஏன்னா ஜன்னல் ஃப்ளோரிங் வைக்காம ஒரு பில்டிங் பிளான் பண்ணுவீங்க 98 லட்சத்துக்கு. அது ஒரு 75 லட்சம். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இன்னும் கொஞ்சம் கொள்ளை அடிக்கணும் போல இருக்கு. எலக்ட்ரிஃபிகேஷன் ஒரு 20 லட்சம் எடுக்கிறாங்க. அதாவது சட்டத்தை மீறுவது என்பது இவங்க ட்ரை குலோப் ஜாமுன் சாப்பிடுவது மாதிரி இவங்களுக்கு. அப்போது அர்ச்சகர், கோயில் பணியாளர்னால் அவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, அவருக்கு கேரண்டீட் சம்பளம் கிடையாது, கூட்டி பெருக்கிறவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் குழந்தைக்கு எஜுகேஷன் கிடையாது. யார் வருவா? அப்போ கோயில் சீரழிஞ்சு தானே போகும். கோயில் சீரழிஞ்சுன்னா மாற்று மதத்து வழிபாட்டு தலங்கள்லாம் அந்த ஊரில் முளைக்குமே. இல்லை, இது எதுக்காகன்னா தொடர்ச்சியாக நமக்கு ஒன்று சொல்லப்படுவது வந்து, உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் வந்து கல்வி கொடுக்குறாங்க, அவங்க வந்து அதாவது ஒரு சர்ச்சிலேருந்து நேரடியாக பண்ணுறாங்களோ இல்லையோ, கிறிஸ்துவ மிஷினரிஸ் வந்து கல்வி கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, வேலூர் சிஎம்சிஐ பார், இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லப்படுது. ஸோ டெக்னிக்கலி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டின் கல்லூரிகள், தமிழ்நாட்டின் கோவில்களை ஒழுங்காக பராமரித்தால் இந்த சோகால்டு எக்ஸஸ் மணியில் இவங்க வந்து போண்டா பஜ்ஜி திங்கிறதுக்கு பதில் உண்மையிலே நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டி இலவசமாக மருத்துவம் தர முடியும், டாப் ஆஃப் த லைன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கட்டி இந்து மதத்தோடு சேர்ந்து நல்ல கல்வியை தர முடியும் அப்படிங்கிறீங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருப்பது, கடந்த 10-12 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருப்பது, இந்த கோயிலின் 5.25 லட்சம் ஏக்கர் நிலங்கள், 30 கோடி சதுர அடி மனைகள், 22,600 கட்டிடங்கள், இவற்றிலிருந்து வருடந்தோறும் குறைந்தபட்சம் 6,000 6,500 கோடி ரூபாய் வாடகை வர வேண்டும்.
இவர்கள் வசூலிப்பது 120 கோடி 180 கோடி. ம். இதற்கு நிர்வாக கட்டணம் 400 கோடி எடுத்துக்கொண்டுகிறார். ஏன்னா அந்த அபிஷேக கட்டணம், தரிசன டிக்கெட் அதெல்லாம் பணம் வருது இல்லையா? ஸோ இது அறநிலைத்துறை இருப்பதால் கோயில்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஒன்று, வரவேண்டிய பணம் வரல, வந்ததையும் அவங்க சுருட்டிட்டு போகிறாங்க. இது ஒன்று. அப்புறம் மீதி இருக்கிறதையும் இன்னோவா வாங்கிடுறாங்க. இன்னோவா வாங்குறாங்க, அது சரியாக செலவு பண்ண விடுறதில்ல. இந்த தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் மாதிரி உருப்படாத கம்பெனிலாம் போடுறாங்க. இதை வந்து மிக மிக கவலைக்குரிய விஷயம். நான் ஏன் உருப்படாத கம்பெனி சொல்கிறேன்னா, BBB- வந்து நான் உருப்படுற கம்பெனின்னு சொல்ல முடியாது. இப்போது இந்த 6000 கோடி வந்தால் வருடத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டலாம். வருடத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ். ஆமாம், ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டலாம், ஒரு சிற்பக் கல்லூரி இல்லை இந்த கலை கல்லூரி கட்டலாம். அதாவது கலைன்னா அந்த கோயில் சம்பந்தம், கோவில் கட்டுமான கலை, கோவில் சார்ந்த கலை. 10 ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டலாம், 50 ஸ்கூல் கட்டலாம். ஒரு தாலுக்குக்கும் 50 கோடி ரூபா செலவு பண்ணி உன்னதமான பள்ளிக்கூடம், சிறந்த நூலகம், சிறந்த லேபரட்டரி, சிறந்த பயிற்சி, அப்புறம் இந்த பிளே கிரவுண்டு எல்லாம் வச்சுக்கணும். 50 கோடி ரூபாய்க்கு அருமையான ஸ்கூல் வைக்கலாம். இந்துக்கள், ஏழை இந்துக்கள். ஆனால் இது அனைத்தும் கோவிலுடைய சொத்தாக இருக்க வேண்டும். கோயிலோட சொத்தாக தான் இருக்கும். கோயிலுடைய சொத்து, கோயிலுடைய செலவு. இப்போது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் இருக்குது, பிஎஸ் ஸ்கூல் பக்கத்தில். சரி, அந்த கிரவுண்ட் என்ன பண்ணுறாங்க? சும்மா தான் இருக்குது. சும்மா இருக்குது. அதில் ஒரு மிகச்சிறந்த கல்வி நிலையம் வச்சு இந்து ஏழை குழந்தைகளுக்கு இலவசம், மற்ற இந்து குழந்தைகளுக்கு மிக குறைந்த. அது இந்து குழந்தைகள் மட்டும்தான் அங்கே படிக்க முடியுமா? அப்படிதான் வைக்கணும் நீங்கள். உங்களுக்கு இல்லை, நான் வந்து இதை நீங்கள் கமர்ஷியலாக பண்ணால் யாரை வேணால் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து இந்து சமுதாயத்துக்கு தூக்கி விட வேண்டும். இந்த கோயில் பணம் உபரியாக வருகின்றது, இதை வைத்து நல்ல அறச்செயல்கள் செய்யும். அறச்செயல்கள் செய்யும்போது நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்? நீங்கள் வந்து சரி, நான் வந்து இஸ்லாமிய குழந்தைகள், கிறிஸ்தவ குழந்தைகள் இருக்கிறேன்னா அவங்க வந்து இங்கே சொல்லப்படுகின்ற சிவஞான போதம், தேவாரம், தாய்மான சுவாமி பாடல்களை சேர்த்து அவங்க சொல்லுவாங்களா? இல்லை அந்த சமயத்தில் நாங்கள் வெளில அனுப்போன்னு சொல்லுவாங்களா? தெரியாது. இந்து குழந்தைகளை படிக்க வைக்கும்போது இந்த பிரச்சனை வராது. இல்லை நாங்களும் அது சொல்கிறோம் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைகளையும் சேர்த்துக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் இங்கே பணியாளர்கள்னு வரும்பொழுது அவர்கள் வந்து அது ஒரு தெளிவான நிலை இருக்கு. இவங்களே இந்த குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் காலேஜ் கட்டுறாங்க இல்லையா, கபாலி கோயில் படத்தில், அதுலேயே வந்து இந்துக்கள் மட்டும்தான் பணி அமர்த்தப்படுவார்கள் சொன்னார்கள். அது வழக்கு வந்தது, அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏன்னா இது கோயில். அதுதான் கடைசியான ஒரு கேள்வியாகவே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது கபாலீஸ்வரர் கோவில் பணத்தை எடுத்து குளத்தூரில் ஒரு கல்லூரி கட்டுறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை தானே? குளத்தூரில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்ன பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா, குளத்தூரில் சோமநாத சுவாமி கோயிலுக்கு 2.5 ஏக்கர் இருக்குது. அந்த 2.5 ஏக்கரில் வந்து கல்லூரி கட்டலாம், எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்கள் கட்டுவது என்பது 2-3 தடவை அவங்களே ஓப்பனாக கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, உளறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆஸ் ஃபார் அஸ் குளத்தூர் கான்ஸ்டிடியூன்சி இஸ் கன்சர்ன்ட், இப்படி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கான்ஸ்டிடியூன்சின்னு தான் சொல்கிறாங்க. அரசு வழக்கறிஞர் பேசும்போதே குளத்தூர் கான்ஸ்டிடியூன்சியில் நாங்கள் நல்ல காரியம் தான் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த போய் பார்த்தீங்கன்னா முதல்வர் வருவார், அந்த விழாலாம் முதல்வர் படம் தான் பெருசாக இருக்கும். அப்புறம் நான் கோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் படத்தையும் போட ஆரம்பித்தாங்க. இப்போது கபாலீஸ்வரருக்கு அங்கேயே மிகப்பெரிய நிலம் இருக்கும்போது எதற்கு இந்த கோயில் பணத்தை எடுத்து அங்கே வைக்கணும்? அப்புறம் சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா? நீங்கள் செக்ஷன் 66 இருக்கும்போது ப்ரொப்போசல் ஷுட் கம் ஃப்ரம் த ட்ரஸ்டீஸ். அதை வந்து பொதுமக்கள் முன்னாடி வைக்கணும், வச்சு அவங்க ஆட்சேபனை கருத்துரைகள்லாம் சொல்லணும், அதை விசாரிக்கணும். அது விசாரித்ததுக்கப்புறம் கபாலி கோயில் அக்யூமுலேட்டட் சர்ப்ளஸ் ஃபண்ட், இதுவரை சேர்ந்துள்ள உபரிநிதி, இந்த வருடம் உபரிநிதி, ரெண்டையும் பார்க்கணும். இந்த வருடம் உபரிநிதியில் 50% எடுக்கலாம், அக்யூமுலேட்டட் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸில் 10% எடுக்கலாம். இதில் எது குறைச்சலோ அதுதான் எடுக்க முடியும். நீங்கள் எப்படி 25 கோடி ரூபாய் எடுத்து கட்டுறீங்க ஒரு கல்லூரி? அப்படி கட்டினாலும் உங்கள் முகத்தை அதில் நீங்கள் போட்டுக்கொள்ள முடியுமா? எது உங்கள், அதாவது முதல்வர் முகத்தை போடலாம்? முதல்வர் முகத்தை போடுறது மாத்திரம் இல்லை, இப்போ நீங்கள் 25 கோடி செலவு பண்ணி அந்த இடத்துல கட்டினீங்கன்னா அது யாருடைய சொத்தா? யாருடைய சொத்து? சரியான கேள்வி இது. சோமநாத சுவாமி கோயில் சொத்து. சோமநாத சுவாமி வேற, கபாலீஸ்வரர் வேற. 2 பேருமே சிவபெருமான் தானே, 2 கோயிலையும் சிவலிங்கம் தானே இருக்குன்னு கேட்கக்கூடாது. அவர் வேற, இவர் வேற. அப்போது இந்த மாதிரி சட்ட பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவர்கள் வந்து விளாத்தி குளத்தில் திருச்செந்தூர் 90 கிலோமீட்டர், இதுவாவது 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது குளத்தூர். விளாத்தி குளம் வந்து 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது திருச்செந்தூர்லேருந்து. திருச்செந்தூர் கோயிலுக்கு 3000 ஏக்கர் இருக்குது, அங்கெல்லாம் கட்டலை.
விளாத்திக்குளத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் நிலம், அந்த நிலம் எது? வேத பாடசாலைக்காக ஒதுக்கப்பட்டோம். அதுல செக்குலர் காலேஜ் secular கட்டுறேன் college. அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேற ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. பல சட்ட மீறல்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த சட்ட பிரச்சனை எழுப்பேன்னு சொல்லிட்டு விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை திருச்செந்தூர் கோயிலோட உபகோயிலாக மாற்றிட்டாங்க. இப்ப நீங்க இந்த பிரச்சனையே இல்லாம நான் என்ன வேணாலும் தவறு செய்யலாம். எங்கே பண்ண முடியும்? உபகோயிலுங்கிற கான்செப்டே அறநிலையத்துறை சட்டத்தில் காட்ட சொல்லுங்கள். நான் என் கேஸை விட்ரா பண்ணிக்கிறேன். அறநிலையத்துறை சட்டத்தில் ஒரு கோயிலை எடுத்து மற்ற கோயிலின் உபகோயிலாக செய்யலாம் என்று எங்கேயாவது ஒரு சட்டத்தில் இருக்கா? காட்ட சொல்லுங்கள். இவங்க பண்ணுற மோசடியெல்லாம் கேனையும் கேட்பான், நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு இப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது கோபம் வருது. வருது. என்னதான் பண்ணலாம் ஒரு பக்தர்? இப்போ முதல்ல வந்து இது தகவல் நீங்க கோர்த்து கொடுத்துட்டீங்க. என்ன அறநிலையத்துறை செய்யறதுல என்னென்னலாம் தவறு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டிட்டீங்க. இந்த சொத்து அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாங்கிறதுக்கும் ஒரு டிரெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இப்போ இவ்வளவு அட்டூழியமும் அநியாயமும் நடக்குது. என்ன பண்றது? இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன? இதை முதல்ல நான் ஒருத்தன் மட்டும் செஞ்சால் போகாது. பல பக்தர்கள், பல செயல்திறன் உடையவர்கள், நம்ம சாதாரண பக்தரை எதிர்பார்க்க முடியாது. அவர் கோயில் வந்து கும்பிட்டு இந்த அக்கிரமத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி இப்படி நடக்குதுன்னு வருத்தத்தோடு போவார் வீட்டுக்கு. அவரையெல்லாம் கூப்பிடாமல் செயல்திறன் மிக்கவர், இந்து மதத்து தீவிர ஈடுபாடு உடையவர் பலர் சேர்ந்து கொண்டு இந்த முக்கியமான கோயில்களின் வெளித்தணிக்கைக்கு நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெற வேண்டும். சரி. இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தசாரதி கோயிலில் எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ண நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன். ஏன் அனுப்பிச்சேன் அப்படின்னா, இந்த 24, 25 ஆடிட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறேன். முதல் ஆட்சேபனை ஆடிட்டர்ஸ் அவங்க எழுப்பியிருப்பது, அங்கே அன்னதானம் டொனேஷன் வாங்குகிற ஒரு அம்மா, இந்த கையடக்க மிஷினை வச்சு வாங்குகிற ஒரு அம்மா ஒரு 10,63,000 3 வருஷத்தில் சுருட்டிட்டாங்க. ஐயோ! பக்தர்கள்லாம் பார்த்தசாரதி கோயில் பக்தர்களுக்கு அன்னதானம்னு கொடுக்குறாங்க. 100, 50, 500, 1000 கொடுக்குறாங்க. இது அம்மா வாங்கி ரசீது போடுது. அந்த ரசீது போடுறதுல ஏதோ ஃப்ராட் பண்ணிடுச்சு. ஆனால் இதை வந்து தணிக்கையாளர்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. தணிக்கையாளர்கள் கண்டுபிடித்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த அம்மா வந்து யாரோ ஆளுங்கட்சியை சேர்ந்தவருடைய மனைவி போல இருக்கு. அதை வச்சு தான் வேலைக்கே வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதை வச்சு 10,63,000 கட்டிட்டாங்க. திரும்ப அப்படின்னா எவ்வளோ எடுத்தாங்க? சரி, அசால்ட்டாக கட்டிட்டாங்க. மெட்ராஸ் பாஷையில் சொல்கிறாங்க. அப்போ எடுத்த உடனே இது பார்க்குறோம், அதிர்ச்சியாக இருக்குது. இது 10 லட்ச ரூபா அன்னதானத்துக்குன்னு வாங்கி நம்பிக்கை மோசடி செய்து கட்சி. ஆனால் இது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. இவ்வளோ மசூர். அப்புறம் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறேன். பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவோ கோடி வரணும், வரவே இல்லை. அப்புறம் டிசிபி அப்ஸ்ட்ராக்ட்னு உண்டு, அதாவது டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸ். சரி, அது எவ்வளவு? இன்னும் அதாவது நிலுவை இந்த விவசாய நிலத்துலேருந்து எவ்வளவு, மனைகள்லேருந்து எவ்வளவு, கட்டிடங்கள்லேருந்து எவ்வளவு, மறுபடியும் இந்த மனைகளில் வந்து வணிகம், அப்புறம் வீடு இந்த ரெசிடென்ஷியல், அதே மாதிரி கட்டடத்துலேயும் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இதெல்லாம் எவ்வளோ வரணும், இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பாக்கி இருக்குது. அதான் டிமாண்ட் கலெக்ஷன். இவங்களுடைய வசூல் திறன் எவ்வளோ தெரியுமா? 4%. அது 100 ரூபா வாங்குற இடத்துல வெறும் 4 ரூபா தான் வாங்குறாங்க. 4 ரூபா தான் வாங்குறாங்க. அந்த அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே தான் ஃபிட் பர்சன். அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்பிக்கை மோசடி செக்ஷன் 409 10 வருஷம் சிறை போகணுன்னு. இந்த மாதிரி கோயிலில் அவங்க 20 வருஷம் சிறை போகணும். ஏன்னா அவங்களே தான் அவங்களே தான் அது. இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆடிட் கேட்கணும். இது குறித்து நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன். பாசாதிக்கு நான் போட போகிறேன். நான் இந்து மக்களை, நல்ல நிதி உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், நீங்கள் கோயிலுக்கு டொனேஷன் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், கோயிலோட சொத்தை காப்பாற்றுங்கள், கோயில் பணம் கொள்ளை போகாமல் காப்பாற்றுங்கள். இது நான் வைக்கும் வேண்டுகோள். மிக்க நன்றி. இது நிஜமாவே திடீர்னு இருக்கு. பார்ப்போம், நம்ம இது தொடர்ந்து பேசுவோம். இதில் இன்னும் பேச வேண்டியதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தடவை பேசும்பொழுது இவ்வளவு புது விஷயங்கள் வருது. இந்த வாய்ப்பு வந்து உங்களுடைய சேனல் மூலமாக நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து கோயிலில் என்ன நடக்குதுங்கிறது கொஞ்சமாவது மக்களுக்கு தெரியும். ஏன்னா உண்டியலில் பணம் போட்டுடுறாங்க, வேறு டொனேஷன் கேட்டால் கொடுத்துட்றாங்க. இந்த கும்பாபிஷேகம்லாம் வந்து அரசு பெருமையை தேடி குளிக்கிறதே நிறைய டிவோட்டிஸ் தான் பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க.
என்ன அரசு நடக்குது? பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்களே அரசு என்ன பண்ணுதுன்னா நாங்க நடத்துறோம் அப்படின்னு வாய் மட்டும்தான். ஆமா ஆமா. ஏன்னா அவங்க உண்மையிலேயே பணம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் அகைன்ஸ்ட் த அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில மீண்டும் நம்ம பல இதை விஷயங்களை பேசுவோம். இன்னொரு ஆங்கிள் எடுத்துட்டு பார்த்து நம்ம கட்டாயமாக இதை இன்னும் நிச்சயமா விரிவாக எடுத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி.